பின்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு. நம்ம கேஎல் சிட்டிக்குள்ள வந்துட்டாங்க. இங்க பாருங்க ஒரு வாண்டு. இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தியா? வேற மாதிரி இருக்குன்னா இல்ல நல்லா தெளிவா சுத்தமா கிடைச்சிட்டு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஏர்டெல் அப்படியே மேக்ஸிஸ்னு ஒரு பேருக்கு மாறிடுச்சுங்க. அது எனக்கு சன் டிவியா விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்படி கொஞ்சம் தள்ளிட்டோம்னு வைங்களேன், அப்படியே சோஃபா மாதிரி உட்காந்துக்கலாம். ராஜா பகவத் மாதிரி நம்ம மலேசியா டாக்ஸி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க நிசான்ல. இது வண்டி இதோ ஒரு கம்பெனி. காய்ஸ் இப்பதான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நாங்க மலேசியா இது என்ன ஊரு? மலேசியா தானே. ஒரு ஃபேமிலியா வரும்போது எவ்வளவு ஜாலியா இருக்கும். இப்போ நான் வந்து ஃபீல் பண்றேன் ஃபேமிலியா வரலையே அப்படிங்கிறது. அட்டா 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 மலேசியா ரோட்ஸ் பாருங்க. இப்போ நம்ம அவுட்டர்ல இருக்கோம். நம்ம இனிமேல் தான் குலாலம்பூருக்குள்ள போறோம். ஓ குலாலம்பூரா? என்ன அப்படியே இந்த ஸ்கிரீனை மட்டும் விளக்கணும் வைங்களேன், ஒரு உலகம் தெரியுது வருங்க. வெல்கம் டு மலேசியா. லாஸ்ட் ட்ரிப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மலேசியா வந்ததோட முடிச்சிருப்போம். வெல்கம் டு மலேசியா. அது என்னமோ இது மலேசியா மலாய் லாங்குவேஜ்ல சொல்லல, என்னது சலாமா தத்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா வணக்கம்னு அர்த்தம். சூப்பரா இமிகிரேஷன்லாம் முடிச்சிட்டாங்க. நம்மளை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிரண்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடுலாம் வச்சு இந்த ஃபிங்கர்லாம் வைக்கலானே அதெல்லாம் விட்டுட்டாங்க போல இருக்கு. சூப்பர். இப்போ ஸோ இந்த மலேசியாவுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ஜாலி ஹாலிடேஸ். மலேசியாவுக்கு வந்தாச்சு, ஜாலியாக இருக்க போகிறோம். ஜாலி ஹாலிடேஸ் வந்து ஒரு 4 நாள் ட்ரிப்பாக வந்து வச்சுருந்தாங்க. 15,000 ரூபாய் கட்டி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி நம்ம இது பண்ணணும் பார்த்துக்கிடுங்க. நல்ல சரியான ஒரு இது. வெளியில் போனால் பார்த்தீங்கன்னா டாக்ஸி ரெடியாக இருக்கும் நம்ம ரூம் கூட்டு போகிறதுக்கு. நம்ம எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் வந்து இமிகிரேஷன் டிக்கெட் இந்த மாதிரி வேலைகளை மட்டும் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு போனால் போதும். நல்லா சுற்றி இருக்கிறத என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு டென்ஷன் கிடையாதுங்க. நான் வந்து என்னமோ நம்ம ஊர் மதுரை ஏர்போர்ட்டில் இருக்க மாதிரி இருக்கிறேன் மலேசியாவுக்கு வந்துட்டு. அந்த அளவுக்கு என்ஜாய்ஃபுல்லாக ஒரு ஜாலியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாலி ஹாலிடேஸ். ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து டிக்கெட் போட்டு மலேசியாவுக்கு கிளம்புங்க. இங்கே பாருங்க ஒரு வாண்டு. வண்டி வந்து தள்ளுறது லக்கேஜ் போடுறதுக்கு. நீ ஏரோப்ளைன்ல இவ்வளவு நேரம் உட்கார்ந்து வந்த. பாய். அப்படியே போயிரு கோலாலம்பூர் சிட்டிக்குள்ள போயிடு. ஆஹா ரித்திக் நானும் முதல் வெளிநாடு எப்படி இருக்கிறது என்பதை ரித்திக் சொல்வார். ரொம்ப மிக அருமையாக இருக்கிறது. ஃளைட்ல இருந்து பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியும். ஆமா வந்து பார்த்தா இங்க பார்த்தா வேற மாதிரி இருக்கு. அதைத்தான் சொல்ல வந்தியா? வேற மாதிரி இருக்குன்னா இல்ல நல்லா தெளிவா சுத்தமா அந்த மாதிரி சொல்றது வேற மாதிரி சொல்றீங்களா நினைச்சேன். பரவாயில்லைங்க, ரொம்ப சூப்பரான இடம். ஆமா நல்லா இருக்கு மலேசியா. அந்த ஜனம் ரொம்ப சின்னதா தெரியுது ஏர்போர்ட். ஆனா இது தனி ஏர்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி. தனியா அவங்களுக்குன்னு ஒரு ஏர் ஏசியாவுக்கு மட்டும். ஸோ எல்லாரும் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ டாக்ஸிக்கு ஃப்ரண்ட்ல நின்றுட்டு இருந்தோம். டாக்ஸி வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போகணுன்ட்டாங்க. அதனால போய்கிட்டு இருக்கோம். டாக்ஸி நம்பரும் கிடைச்சிட்டு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏர்டெல் அப்படியே மேக்ஸிஸ்னு ஒரு பேருக்கு மாறிடுச்சுங்க. அது எனக்கு பெரிய ஒரு ஹாப்பி. இப்போ நம்ம வந்து ரீசார்ஜ் மட்டும் தான் பண்ணணும். நான் சிம் வாங்கணும் அது வாங்கணும் சொல்லலாம் இல்லை. ஹாய் ப்ரோ. ஸோ இப்போ வந்து ஏர்போர்ட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற போகிறோங்க. இப்போ சேரணும், ரூமுக்கு போய் சேரணும். ஆனால் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக போகிறோம். சரிங்களா? ஏர்போர்ட்லேருந்து ஒரு இடம் போக போகிறோம். எங்கே அப்படின்றது ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, எனக்கு விளங்கலாது. நம்ம வண்டியில் ஏறிட்டு கூட நம்ம பார்ப்போம். சரியா? இது ஏர்போர்ட்டில் இருக்கிற ஹோட்டல். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேஎஃப்சி, அந்த பக்கம் கேஎஃப்சி இருக்குது, கேஎஃப்சியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம தலைவர் வந்து பிரேம் வந்து இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னாரு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருக்காரா? என்ன ப்ரோ? 240 ரூபாயா இந்த ஒரு சிக்கன் பீஸும் ஒரு பிரியாணியும். ஆமா சலாமத் தத்தம். நான் அங்க போறேன். பாய் ப்ரோ பாய். அவன் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டான், ஹிந்திக்கார பையன். ஜாலியா இருக்கான். இதெல்லாம் ஜாலியா இருக்கிறவங்க தான் நமக்கு வேணும். நம்ம ஜாலியா வர்றோம்ல, ஜாலி ஹாலிடேஸ் மூலமா ஜாலியா வரோம். அப்போ என்னங்க எல்லாரும் சன் டிவியா விஜய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்களா? சிக்கன் சாப்பிட வந்தோம். லாலிபாப் வாங்குறக்கா நீ கேரளாவுக்கு வச்சு கோலாலம்பூருக்கு வந்த? ஏன்னா அங்க பறக்கிறது ஊர்வதெல்லாம் இருக்குங்க, முதல்ல வரைக்கும் இருக்கு. நீங்க அங்க சாப்பிட வரலையா? என்னங்க நீங்க முதல் நாளே தான் ஐட்டம் வச்சு வந்தோம். அப்படியா? சிட்டியா? ஆமா, தெரிஞ்ச பர்கர் தான் சாப்பிடுவோம். ஆமா, தமிழ்காரங்க ஹோட்டல். அப்படியா? ஆமாங்க.
இப்படி கொஞ்சம் தள்ளிட்டோம்னு வைங்களேன், அப்படியே சோஃபா மாதிரி உட்காந்துக்கலாம். ராஜா பகவத் மாதிரி மலேசியாவில் ஃபன் பண்றோம் கைஸ், மலேசியாவில் ஃபன் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா KFCல சாப்பிட்டுக்கிறோம். சுத்தி நல்ல லோக்கல் கடையெல்லாம் இருக்குது, வேணான்னு சொல்லி KFCல சாப்பிட்டுக்கிறோம். மலேசியா மாதிரியே பேசுறோமா? ஏன்னா கொஞ்சம் பேர்கிட்ட தமிழ்கிட்ட போய் பேசணும்னு வைங்களா, அப்படியே வந்துருது நமக்கு. நம்ம சென்னை பாஷையும் அப்படியே என்ன சொல்றது, மதுரை பாஷையும் கலந்தா ஒரு பேச வருதா, அதுதான் மலேசியா பாஷை. அப்படியே இழுத்து பேசுறாங்க. என்னல்லா லா மட்டும் போடல, யாரும் சிங்கப்பூர்ல போடுவாங்களா? அவர் பாருங்க, நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ, நான் அரைக்கிறது மட்டும் அரைச்சிக்கிட்டு இருக்கேன்றாப்ல. KFCல சிக்கன் எப்படி இருக்குன்னு பாப்போமா? சார் சாப்பிட்டா இருக்கு. உலகம் முழுக்க கெண்டைக்கு சிக்கன் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்னதுண்ணே ஸ்மெல்ல ஒரு மாதிரியா இருக்க? அது பேர் என்ன? பொட்டேட்டோ. இதெல்லாம் எங்க அம்மா வந்து பார்த்தாச்சுன்னா மோசமா இருக்கா? ஆமா, ஸ்பைசி பார்பிக்யூ சாப். இது ஓகே. நல்லா இருக்கு பொட்டேட்டோ. ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இந்த மலேசியாவோட வீடியோவில் மேக்ஸிமம் நான் ஃபுட் விளாக் பண்ணுவேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லா யூடியூபரும் வந்து இதை தானே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. யூடியூபர் தான் வரல, இங்கே இருக்க எல்லா விஷயத்தையும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்திருக்கோம். அண்ணனும் அதே மாதிரி தான். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபுட்டு, பிளேஸு, இங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் ஒரு 4-5 வீடியோவில். கொஞ்சம் போர் அடிச்ச மாதிரி இருக்கும், அதனால என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், ஏன்னா டைம் இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்க்கிங் டாக்ஸி ஏரியாவுக்கு வந்தாச்சு. டானு, பின்னாடி பிரேமு, அதுக்கப்புறம் அண்ணன் அமெரிக்காக்காரரு, அப்புறம் சார் இருங்க, ஒரு மலேசியன்காரர் மாதிரி இவர் தான் இருக்காரு. ஓகே, இது வந்து நமக்கு அதாவது டாக்ஸின்னு சொல்றாங்கல்ல, நாங்கள் மொத்தமாக போகிறதுனால நமக்கு உள்ள வண்டிகளை பாருங்க, செம்மையா இருக்குங்க. நம்ம மலேசியா டாக்ஸிலாம் பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, நிசான்ல. இதன் வண்டி இதோ ஏதோ ஒரு கம்பெனி, ஏகப்பட்ட ரெட் கலர் இருக்கு பாருங்க. ஸோ காய்ஸ், நம்ம வண்டி வந்துருச்சு. பா, சும்மா நம்ம ஊர் மேக்ஸி கேப் வண்டி மேலாம் இருக்கு, பிக்கப் போகிறது வண்டி மாதிரி. நான் முன்னாடி வச்சுட்டேன், பெரிய பெட்டியெல்லாம் கொண்டாங்க, பயங்கரமா இருக்குங்க. நம்ம ஊர்ல மொத்தமாக சேர்ந்து திருவிழாவுக்கு போகும்ல, அந்த மாதிரி வண்டிகளாக இருக்கு, பார்க்குறதுக்கு வேற லெவலில் இருக்குங்க. எல்லாரும் லக்கேஜ் ஏற்றுங்க ஏற்றுங்க ஏற்றுங்க. ஹாய், ஆக்சிடென்ட் ஆயிட்டு. ஏறியாச்சு. செமையா இருக்கு வண்டினா, அப்படி சஸ்பென்ஷன் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. நம்ம இந்த இது சொல்லுவாங்களா மேக்ஸி கேப்பா நம்ம ஊர்ல, பாருங்க லைட்டிங்லாம் பாருங்க, வேற லெவல்ல இருக்குதுங்க. இது வந்து நமக்குன்னே உள்ள வண்டி, சரிங்களா? மத்தவங்க நிறைய பேர் மத்தவங்க பப்ளிக்லாம் வராங்கன்னு சொல்ல முடியாது, ஒன்லி நம்ம மட்டும் தான். ஜன்னல் வர சீட்டை பிடிச்சி ஒருத்தர் பெரியவர் உட்காந்துட்டாரு. எப்படி இருக்கு? மாமயில் தோப்பா? காய்ஸ், ஃபைனலா நம்ம வந்திருக்கிற இடம், ஃபைனல் இல்லையோ, இதான் ஸ்டார்டிங்கா காய்ஸ். இப்பதான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நாங்க மலேசியா, இது என்ன ஊரு? மலேசியா தானே? மலேசியா மண்ணில் மிதிச்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா புத்ரஜயாங்கிற ஒரு இது பியூட்டிஃபுல் ஒரு ரிவர் இருக்குது. ரிவர்ல ஒரு அந்த போட் ஒன்று போகுது, அது என்ன போட்டு, மெட்ரோ போட் ஒன்று போகுது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே ஒரு பாலம், ஒரு அயன் பாலம், அதை ஃபுல்லாகவே ஸ்டீலில் செஞ்சது போல இருக்குது. ஹேங்கிங் பிரிட்ஜு பா, வேற லெவலுக்கு. உண்மையிலே ஒரு வேனில் இப்படி வந்துக்கிட்டு ஃபுல்லாக நம்ம மலேசியாவை சுற்றி பார்க்குறதுங்கிறது ஒரு ஃபேமிலியாக வரும்போது எவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் ஃபேமிலியாக வரலையே அப்படிங்கிறது. இருந்தாலும் நம்ம மோகன் அண்ணன் ஃபேமிலி நிறைய வந்திருக்கனால அவங்கள நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேங்க. செம்ம. ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பெரிய ஃபேமஸான ஒரு இடம் பார்க்க வந்திருக்கேன்னா புத்ரஜயா அப்படின்னு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா. இது இங்கே உள்ள என்ன சொல்கிறது, மன்னர் மாளிகை, இல்லை நாடாளுமன்றம், இது கவர்மெண்டோடைய அஃபீஷியல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்களாம். அது வச்சுட்டு இந்த பக்கம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. மலேசியாவில் பிடிச்ச ஒரு விஷயம், இங்கே ஒரு 14 கோடி சுற்றி சுற்றி இருக்குது பார்த்துருங்க. இந்த 14 கோடி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட் இருக்குது பார்த்தீங்களா, மலேசியாவில் ஒவ்வொரு ஸ்டேட் இருக்கும்ல, ஒவ்வொரு மாவட்டம் வச்சு மாநிலம், அந்த மாநிலத்துக்கு தனித்தனி கொடி கொடுத்துருக்காங்க. அந்த தனித்தனி கொடி இதில் பறக்குது. நடுவில் ஒரு கொடி பறக்கு பார்த்தீங்களா பெருசா, அது வந்து மலேசியன் கொடியாங்க. உண்மையிலே இது பாராட்டக்கூடிய விஷயம். ஏன்னா அவங்கவுங்க ஸ்டேட்ல அவங்கவுங்க பழக்க வழக்கம், கலாச்சாரம் எதுன்னு இருக்கும், அவங்களுக்கு ஒரு தனி கொடி கொடுக்கறது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ரொம்ப டைம்ங்கிறதுனால வெளியில அலௌடு இல்லை, உள்ள அலௌடு இல்லை, வெளியில தான் அலௌடு. சும்மா நம்ம அப்படியே பார்த்துக்கலாம், இந்த பார்க்கு அந்த எல்லாமே பார்த்துக்கலாம். சூப்பரா இருக்கலாங்க. லொகேஷன் உங்களுக்கு வந்து அப்படியே ஐபோன்லயும் காட்டுறேன். இது வந்து லைட்டிங் கம்மியா இருக்கும், டைம் ஆகி போச்சு, கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. ஸோ அதனால டைமும் கம்மியா இருக்கு. நான் இப்போ ஒரு ஃப்ரேம் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க.
அட்டா 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 மலேசியா ரோட்ஸ் பாருங்க, அடிப்பொலியாக இருக்குல்ல. எனக்கு இதை பார்த்த உடனே நம்மளுடைய ராஜபாட்டை இருக்கு இல்லையா செங்கோட்டையில் டெல்லியில், அது மாதிரியே ஞாபகம் வருது. இது இந்த மாதிரி ரோடு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியஸில் முடியுது. புத்திரஜெயா அப்படிங்கிறது, புத்திரஜெயா அப்படிங்கிறது நம்ம இந்த நாட்டை ஆண்ட முதல் மன்னருடைய பேராங்க. அதாவது மலேசியாவை ஆண்ட முதல் மன்னருடைய பேரா புத்திரஜெயா. ஸோ கைஸ் இங்கேருந்து கிளம்புறோம். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்னா என்ன இருக்கணும், மோகன்கிட்ட கேட்போம். அண்ணே அண்ணே என்னண்ணே சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போலாரோன்னு முத நாளே பாட வச்சிட்டியே. ஒரு சுண்டல் கடை இருக்கா, ஒரு சோள கடை இருக்கா, ஒரு பானிபூரி, ஒரு பொரி, எதுவுமே இல்லாம என்னங்க டூரிஸ்ட் ஸ்பாட்? இப்ப நம்ம அவுட்டர்ல இருக்கோம். நம்ம இனிமேல் தான் குலாலம்பூருக்குள்ள போறோம். ஓ குலாலம்பூரா? என்ன எத்தனை குழாய்? பொரி தாரன் இருக்கு, ஒரு முட்டை பொரி. அத வந்து மோகன் வாங்கி தருவாரு. அப்படியா? அதாங்க என்னதான் இருந்தாலும் இந்த ரோட்ல பில்லா ஷூட்டிங் எடுத்தாங்களா? இங்கதான் இந்த ரோடு தானே, வண்டி எல்லாம் வரும் அப்படியே. நிறைய கார் வரும். நயன்தாராக்கா நடந்து வராங்களா? அது எங்க இருக்குதுங்க? அண்டர் கிரவுண்ட் ஷாட். சரி ரைட்டு, வாங்க போலாம். சுகேஷ் அப்படியே கிளம்புறோம் நாங்க இங்க புத்திரஜெயால இருந்து. நல்லா இருக்கு. இந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் ட்ரிப்பு வந்தது இல்லைண்ணே. நேரியான ஏர்போர்ட் பார்த்துருக்கீங்களா உங்க வாழ்க்கையிலே? நீங்க பார்த்தா ஃபாரின் ட்ரிப். ஃபாரினும் வந்திருக்கேன், இது ஃபேமிலி டூராகவும் வந்திருக்கேன். பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். போய் சொல்றாங்க ரெண்டு பேருமே போய் சொல்றீங்க. அப்படியா? அது என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ஃபர்ஸ்ட் டூர். ஆமா, காயல பார்த்தா ஃபர்ஸ்ட் டூர். நான் இப்பதானே ஃபர்ஸ்ட் டூர் ஃபாரின்ல பறந்து வந்தது இப்பதான். அப்புறம் ஃபாரின் 2-3 பைக்ல போயிருக்கேன். ஆமா, பூட்டான்லாம் போயிட்டாரு. பூட்டான் ஃபாரின். ஆமா, பூட்டான் இல்லீங்களாக்கா? பூட்டான் நேபாள் வந்து ஃபாரின். ஆமா மாயி பாவிகளா, என்னங்க அப்படி பண்றீங்க? ட்ரெஸ் எல்லாம் போடுங்க, ரொம்ப நல்லா இருந்துது. ஸ்டெப்ஸ் என்ன? ட்ரெஸ் பூட்டான் ட்ரெஸ். பூட்டான் ட்ரெஸ் பாத்தீங்களா? நம்ம போனா அங்க கல்ச்சரோட ஒன்றிடுறது பாத்துடுங்க. அந்த ட்ரெஸ் போட்டாலாவது யாராவது பார்த்து நம்மள ஏதாவது கரெக்ட் பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். ஹெல்ப் பண்ண முடியும். ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே 40 மாடி 50 மாடி 70 மாடி தான் இருக்கு. ஒரு மொட்டை மாடியாவது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆஹா, இங்க பாருங்க, நான் அண்ணன் வந்து உள்ள ஒரு ஆள் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னோன்னா நிறுத்திருக்காப்ல. நிறுத்தின இடத்த பாருங்க, ரெஸ்ட் ரூம் இருக்கிற இடத்த பாருங்க. ஒரு டீ ஸ்நாக்ஸ் அப்படி பைபாஸில் போயிட்டு இருக்கணும் போல இருக்கு. இந்த மாதிரி டீ கடை எதுவும் வேணும், ரெஸ்ட் ரூம் வேணும்னா பைபாஸ்ல இருந்து எவ்வளோ தூரத்துக்கு உள்ளே வந்துருக்கு பாருங்க. ஹைவேல இருந்து உள்ளே வந்து தான் நிறுத்திட்டு பண்ணணும். இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் நான் பார்க்கறது புதுசாக இருக்கு சாமி, அதான் உங்களுக்கு காட்டிக்கிறேன். சூப்பராக இருக்குல்ல பாருங்க. இந்த ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. என்ன நம்ம தூத்துக்குடி இது கோட்டுக்குள்ள நிறுத்துற வேலை. வண்டினா கோட்டுக்கு ரவுண்டு நிறுத்தினாதான் நல்லா இருக்கும். திருநெல்வேலி அப்படித்தான் இருக்கு. கோட்டுக்குள்ள திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருப்பூர், எல்லாமே அப்படித்தான். பின்னாடி பாருங்க எவ்வளவு பெரிய பில்டிங் இருக்கு. நம்ம கேஎல் சிட்டிக்குள்ள வந்துட்டோங்க, ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கைஸ் ஃபைனலி ரூமுக்கு வந்துட்டோன்ட்டு நான் எங்கெங்கயோ சொல்லியிருக்கேன். அதை விட இன்னைக்கு நான் வந்து ஃபைனலி கைஸ் ரூமுக்கு வந்துட்டோன்னு சொல்றது அவ்வளவு ஹாப்பியா இருக்குங்க. ஏன்னு கேளுங்க, இவ்வளோ அருமையா இருக்கிற இதுல ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. உண்மையிலே இது என் லைஃப்ல நடக்க ஒரு என்ன சொல்றது நடக்குமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சம்பவம். ஏன்னா இந்த ரூம் கிடையாதுங்க, இந்த ரூம் நார்மல் தான். இது வந்து இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படியே இந்த ஸ்கிரீனை மட்டும் விளக்கணும்னு வைங்களேன், ஒரு உலகம் தெரியுது பாருங்க. வேற லெவலுங்க. அது பாருங்க, கேஎல் டவர், பெட்ரோனஸ் டவர் எல்லாமே வா செம்மையா இருக்கு. எனக்கு பாக்குறதுக்கு அப்படியே எனக்கு கண்ணு அப்படியே பூத்து போகுது. 1 hour later. வேலை பேசி எடுத்துடலானே. காய்ஸ் இங்க பாருங்க, மசராட்டி காரு, மசராட்டி. ஸோ கைஸ் இப்போ வந்து ரூம்ல இருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். 12x12 இது வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கிற இடமா இருக்குது. எங்களுக்கு வந்து நைட்டு டின்னர் இந்த காம்போலே வந்துடும், இந்த பேக்கேஜ்ல வந்துடும். அதனால எங்களை வந்து அதுல ஒரு வேன்ல இருந்து கூட்டிட்டு வந்து. உங்களுக்கு சொல்ல தெரியாது, இங்கிலீஷ் எழுதி இருக்குது, அதை எதுக்கு எழுத்து கூட்டி படிச்சுட்டு அது எனக்கு சொல்ல தெரியல அப்படிங்கிறது. படிக்க தெரியலன்னா தெரியலன்னு சொல்லல. அவங்க மலாயிலையும் இந்த இங்கிலீஷ்லயும் சேர்த்து போட்டிருக்காங்க.
ஓ உங்களுக்கு என்ன மலாய் தெரியும்? எனக்கு மலாய் இல்ல, மலாய் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் 50 லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியுமா? என்ன 50 லாங்குவேஜ் தெரியுமா? 50 இல்லங்க, ஏலே 5 லாங்குவேஜ் தெரியும். என்னென்ன? ஒன்னு வந்து சென்னை லாங்குவேஜ், ஒன்னு கோயம்புத்தூர் லாங்குவேஜ், மதுரை லாங்குவேஜ். அதுக்கு பேர் லாங்குவேஜ் இல்ல, ஆக்சென்டா, ஆக்சிடென்ட். நாங்க போய் சோறு திம்போம். வாவ், எனக்கு முன்னாடி தெரிகிற கப்பலை பாருங்கள். இங்க சும்மா ஆக மாட்டேங்குது. ஆக்சுவலி நாங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கோம். நம்ம ஹார்ட் ஆஃப் தி சிட்டில இருக்கறனால எல்லா இடமுமே நல்லா அழகா பார்க்க தெரியுது. அது அண்ணனுக்கு வந்து விதவிதமான கார்லாம் இருக்கு, மசராட்டி இருக்குது, அப்புறம் என்னது மைராண்டி இருக்குதா, நிசானு, ஆடி, ஹோண்டா. இங்க பாருங்க கப்பல் காருங்க, கார் தாங்க அவங்க பேச முடியலங்க. நமக்கு இந்த காருக்கு பேர் என்னன்னே தெரியலங்க. செம்மையா நிக்குது பாருங்க, என் ஹைட்டுக்கு நிக்குது. அப்புறம் வெல்ஃபேர், அந்த வெல்ஃபேர் மாதிரியே போலி வெல்ஃபேர் மாதிரி நிறைய நிக்குது. ஸோ கைஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து ஒரு டின்னருக்கு வந்திருக்கோம். பயங்கரம், சிம்பிளாக சொன்னால் பயங்கரம். ஆம்பியன்ஸ் வேற லெவலில் இருக்கு, ஸ்மெல் எல்லாமே. இப்போ வந்து என்னன்னா பஃபே சிஸ்டம் பாருங்க, இது வந்து செமையா இருக்கு. இந்தியன்ஸ், இது ஃபுல்லாகவே இந்தியன்ஸ். நம்ம சிங்கு தான் அங்கே இருக்கிறார் ஒருத்தர். ஸோ இந்தியன்ஸ் ரன் பண்ணுற ஹோட்டல்ன்றதுனால உங்களுக்கு பஃபே சிஸ்டத்தில் சூப்பராக கொடுக்குறாங்க. எல்லாமே எடுத்துக்கலாம் நமக்கு என்னென்ன தேவையோ. இப்போ நம்ம வந்து இங்கே ஒருவேளை வந்திருந்தோம்னு வைங்களேன், என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட, இவங்க இந்திய மலேசியன் ஃபுட்டு இல்லைன்னா வேற மாதிரி இன்டர்நேஷனல் ஃபுட்டுனா என்ன சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல, அந்த டவுட்டே வேண்டாம். நீ நேராக வந்து அவங்க நம்ம இந்தியன் ஃபுட்டு எல்லாமே எங்கள் லைனாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம அதை பார்த்து எடுத்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே நார்த் இந்தியன், சவுத் இந்தியன் கிடையாதுங்க, எல்லா இந்தியனுமே இருக்குது. அதனால் எந்த மாதிரி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு தோசை, ஒரு சட்னி, கொஞ்சம் சூப்பு, அவ்வளோதான். அப்புறம் அங்கே கொஞ்சம் சிக்கன். நான் வந்து டயட்டில் இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் கண்ட மணிக்கு சாப்பிடக்கூடாது, வயிறு கட்டு போயிடும். நாளைக்கும் நடக்கணும், ஓடணும், பறக்கணும். வேறு லெவலுங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். என்ஜாய் யுவர் மீல் அப்படின்னு அங்கேயே போட்டிருக்கு, அதனால் அந்த என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். செம்ம மோகனே ஃபுட்டு நல்லா இருக்கு. அகத்துமே உனக்கு குட்டிமா நல்லா இருக்கு. அவன் சாப்பிட்றது வெறும் சப்பாத்தி மட்டும்தான். பன்னீருமா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட போகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இதில் சூப்பை எடுத்துகிட்டு வந்தேன், போகிற வழியிலே பசிச்சுன்னு சூப்பை குடிச்சுவிட்டேன். இப்போ இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேனே தெரிலங்க, அங்கேருந்து தூக்கிட்டே வந்துட்டேன். இங்கே வச்சுட்டா டேபிளில். சரி, நம்ம ஃபேவரட் எப்போவுமே வேர்ல்டு ஃபுல்லாக போனாலுமே ஒன்று கிடைக்கும். என்னது? கொக்கரக்கா கோழி ஃபிஷ் பால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கால் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, மேல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் வீல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு. ரிட்டர்ன் வர்ற வழியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஒரே ஸ்கை ஸ்கிராப்பர் தான், அதுவும் அந்த வெள்ளி கோபுரம் பெட்ரோனஸ் டவர் முறையா ரொம்ப பக்கத்தில் பார்த்துருக்கீங்க. இப்போ ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போய் ரெஸ்ட் எடுங்கன்ட்டாங்க. நாளைக்கு வந்து நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கணும், உங்கள் உடம்பை நல்லா தேத்தி வச்சுக்கிடுங்கன்ட்டு. ஸோ நேராக ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னா ஜாலி ஹாலிடேஸை புக் பண்ணுங்கள். ஜாலி ஹாலிடேஸ் வந்து ஒரு 4 நாள் பேக்கேஜ் மலேசியா டூர் வச்சுருக்காங்க. எங்களே மாதிரி நீங்களும் சந்தோஷமாக இருக்கேக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவங்க நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.